ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோ அறிக்கை விட்டார். அந்த வீடியோ பார்த்த உடனே நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு. அந்த பேப்பர் லீக்கை பற்றி சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரே பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குன்னா அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஃபைன், வாட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடின்னு இருக்கும்போது சரி இதை பற்றி தேடலான்னு சொல்லி ஆரம்பித்தேன். தேடினா தான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, நம்ம தேடினா தான் தெரியும். ஆனால் இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அரசாங்கத்தை பிளைம் பண்ணினே இருக்காங்க. இந்த அரசாங்கம் தப்பானது. ஆனால் நீட்டுடைய பிரச்சனையில் இந்த அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்தியாவுடைய மருத்துவ படிப்பில் நுழைவுத் தேர்வுக்கு ஒரு எக்ஸாமினேஷன், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி நீட்டுன்னு ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்போ உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க? 2010 கிட்டத்தட்ட 2010 அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் 2010 ஸ்டார்ட் பண்ணி அது முடியும் போது 2013 மே 5 இது சட்டமாக அமல்படுத்துகிறாங்க. அப்போது ஆட்சியில் இருந்தது யார்? இப்போ இருக்கிற அரசாங்கமா? இல்லை, பழைய அரசாங்கம் தான் இருந்துச்சு. அவங்க தான் அதை செயல்படுத்துனாங்க. இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். அடுத்தது 2019 அப்புறம் NTA இந்த தேர்வை நாடு முழுவதும் நடத்திட்டு வராங்க. 2019 அப்புறம் தான். சரியா? இது பேசிக் விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த விஷயம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட ஆரம்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆரம்பமே யாருக்குமே சரியாக விளங்கலை. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ சொல்கிறத வச்சு அவங்க பிளைம் பண்ணுறாங்க. பட் யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் பிளைம் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆபத்து யாருன்னு சொல்லி தெரியும். இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட முதல் அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு எதிரானவும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்களுக்கு எதிரானவும் கிடையாது. அவங்க உருவாக்கி வச்சுட்டு போனாங்க, இதை இவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். ஓகே, இப்போ நீட்டுனா என்ன? நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மொத்தமாக சொல்லிட்டேன், இதுதான் நீட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பேப்பர் லீக்கை பற்றி ஒரு பிரைம் மினிஸ்டரே பேசுகிறார். ஏன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போதான் தெரியுது, ரியாலிட்டி புரியுது. மாணவர்களுடைய போராட்டம், அங்கங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள். டெல்லியில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் மேலே அங்கே போராட்டம் வெடிச்சுன்னு தான் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2.5 மாதம் இதை பற்றி எல்லாருமே பேசின்னு இருக்காங்க. 2.5 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. அப்போது பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இதை பற்றி யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டில் அவங்கள பற்றி பேசப்படும், இதை பற்றி விவாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து சொல்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா, இந்த நீட்டை முழுமையாக ரத்து செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவங்க செஞ்சுட்டு போன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஆபத்தாக முடியுது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 90க்கு மேலே இறப்புகள் நடந்திருக்கு. மாணவிகள் இறந்திருக்காங்க. இந்த 90க்கு மேலே இப்போ வரைக்கும் தெரிஞ்சது 90க்கு மேலே ரெக்கார்டு செய்யப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மன உளைச்சல், கஷ்டம், ஒரு விஷயத்துக்கு மேலே படிக்க முடியல, டென்ஷன், அவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டில் முதல்ல பதிவு செய்யப்பட்ட நீட்டுனால இறக்கப்பட்ட பெண்மணி எல்லாருக்குமே தெரியும். 2017 அனிதாங்கிற ஒரு பொண்ணு இறந்துடுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 ஜெகதீஸ்வரன் சென்னையில் இறந்துடுறாரு. ஆனால் இந்த ஜெகதீஷுக்கும் அனிதாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 பேருமே நீட் தேர்வுனால கஷ்டப்பட்டு இறந்தவங்க, மன உளைச்சலாகி இறந்தவங்க. ஆனால் ஜெகதீஷுடைய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக
தன்னுடைய பையன் இறந்ததுனால அவருடைய அப்பா செல்வசேகரன் அவரும் வந்து இறந்துறாரு 2 நாள். அப்போ எவ்வளோ வலி இருக்கும். பிள்ளை இறந்ததுனால அந்த கஷ்டத்துல ஒரு தந்தை தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறார். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் அந்த கஷ்டங்களால அவங்க வந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இது நீட்டுனால இருக்கிற பிரச்சனைகள். நீட் வந்து எல்லாருக்குமே சமமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனை. எல்லாருக்குமே சமமா இல்லை. ஆக்சுவலி ஒரு ரிச் பீப்புள், எக்ஸாம்பிள் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த படிப்பில் படிக்கிற மாணவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு சொல்லி, ஏன்னா அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகம். எக்ஸாம்பிள், என் பசங்க வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க. நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நான் ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன். ப்ளஸ் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐசிஎஸ்சியில் படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அவங்க படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் தகுதிக்கு கம்மியாக இருக்கிறவங்க, தட்ஸ் மீன் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் இந்த அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறாங்க. படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் 10th and +2 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த அந்த 600 மார்க்னா 580 வரைக்கும் 590 வரைக்கும் போகிறதுக்கு கெப்பாசிட்டியோட அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களால அந்த நீட்டை எழுத முடியுமா? இங்கே தான் பிரச்சனை. இவங்களால எழுத முடியுமான்னு பார்த்தா எழுத முடியும். ஆனால் அதுக்குன்னு உண்டான ஸ்ட்ரக்சர், அளவுகோல் வேணும். அந்த அளவுகோல் இருந்தால் தான் அவங்களால அதை எழுத முடியும். அப்போது அதுக்கு திரும்ப அவங்க வந்து நீட் கோர்ஸுக்கு படிக்கணும். அந்த படிக்கிற செலவு இருக்கு தெரியுமா? நார்மல் பீப்புள்ஸால சமாளிக்க முடியாது. உண்மையாகவே நார்மல் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களால, அரசாங்க பள்ளியில் படிக்கிற அவங்க பெற்றோர்களால அந்த செலவை ஈடு பண்ண முடியாது. அப்போது படிப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் சமமானது தான் படிப்பு. இவங்க இஷ்டத்துக்கு படிப்பு அந்த நீட் எக்ஸாம் எழுதுனா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னா, அப்போது ஓரளவுக்கு காசு இருக்கிறவங்க அவங்க வந்து நல்ல ஸ்கோர், நல்ல டியூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, அதில் வந்து சேர்த்து ஓரளவுக்கு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை தாண்டி இவங்களில் இருக்கிற இந்த மாணவர்கள் அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போதான் அங்கீகாரம் மறுக்கப்படுது. நான் முதல்ல சொன்னதுதான், படிப்புங்கிறது எல்லாருக்கும் சமமானது. அப்போ ஒருத்தர் கிடைச்சி ஒருத்தர் கிடைக்கலன்னா, அதுவும் நல்லா படித்தவங்களுக்கு கிடைக்கலன்னா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். அப்போ ஆரம்பமாகும் போது எல்லாருமே அந்த மன உளைச்சல். ஏன்னா சில பேருக்கு வந்து ஆசைகள் இருக்கும், நியாயமான ஆசைகள். அந்த ஆசைகள் நம்மளால வந்து இவ்வளோதான் ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நார்மல் பீப்புள்ஸ் இருக்கிறவங்க டாக்டர் ஆக முடியாதா? அவங்க படிக்க முடியாதா? அவங்க நல்ல ஸ்கோருக்கு வர முடியாதா? ஆனால் வர முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த நீட்டு கொண்டு வந்ததுனால படிக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் மன உளைச்சல் ஆகுது. ஏன் நம்ம வந்து நல்லா தானே படிக்கிறோம், நம்மளால் வந்து ஏன் அந்த பண்ண முடியல? அப்போது அவங்களால அந்த ஒரு ஒரு இடத்துக்கு மேலே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்ப மன சோர்வு அடைஞ்சு மன உணர்ச்சியில் ஆகிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, டியூஷன் சென்டரில் போயிட்டு படிக்கிற அந்த குழந்தைகளுக்கும் தான் பிரச்சனை. அந்த குழந்தைகள் ஓரளவுக்கு மேலே படிப்புடைய அளவு அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. அந்த ப்ரெஷர் ரொம்ப டீப்பாக போகுது. அப்போ டீப்பாக போகும்போது அவங்களால அந்த ப்ரெஷரை தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விட நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க, காசு இருந்தோம். அப்போது படிப்பு சமமான இருக்கும்போது அந்த படிப்பு எப்படி பிள்ளைகளுக்கு ஈஸியாக போய் சேரணுமோ அதை தான் இந்த அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அரசாங்கம் எது செய்யணும்னா, மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, ஏன்னா பெற்றோர்கள் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அந்த மாதிரி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க. அப்போ நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்க உருவாக்க பார்க்கணும். ஆனா உங்களுடைய சுயநலத்துக்காக, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களுடைய சுயநலத்துக்காக இந்த சின்ன பசங்களை நீங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு நீங்க போயிடுறீங்க. இந்த சிஸ்டம், இந்த எஜுகேஷன் சிஸ்டம்
இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரணும். ஏன்னா நிறைய நாடுகளில் எஜுகேஷன் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் கிடையாது. நம்ம நாட்டில் பெய்டு பண்ணி தான் நாங்கள் காசு கட்டி தான் நம்ம வந்து படிக்க வைக்கணும். அப்போ படிக்க வைக்கிற விஷயத்தில் கரெக்டான படிப்பு நம்ம எல்லாருமே சொல்லிக் கொடுக்கும்போது ஆனால் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கீகாரம் கிடைக்காததுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இது ரெக்கார்டு செய்யப்பட்ட விஷயம். நிறைய பேர் சொல்லலை, நிறைய பேர் இதை பற்றி பேசலை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான அறிவுரை கூறும். இந்த எக்ஸாம் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான். அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஏன்னா பசங்களை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு. ஏன்னா ஜெகதீஷனுடைய அப்பா 2 நாளில் இறந்து போயிருக்காரு. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவருடைய பிள்ளையை எவ்வளோ அழகாக வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் அவருடைய உயிரை மாற்றினார். பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி இதை சரியான முறையில் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதான் செயல்படுத்தணும். அப்போ எல்லாத்தையும் செயல்படுத்தினா எல்லாமே கரெக்டாக மாறும்னு நம்புகிறேன். அடுத்தது இப்போ மோடியோடைய ஸ்பீச்சுக்கு வரலாம். மோடிஜி வந்து நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அது கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நல்லா படிக்கிற பசங்க, கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்களுக்கும் அந்த அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அதுக்கு உண்டான சட்டங்களை இல்லை, இதே அரசாங்க பள்ளியில் இதுதான் உங்களுக்கு எக்ஸாமா வரப்போகுதுன்னு சொல்லி அது கூட ஒரு பாட புத்தகத்தை சேர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா மரணங்கள் நிகழ்ந்து தான் இருக்கு. இந்த மரணத்துடைய பாவம் யாருக்கு வரும் யோசிச்சு பாருங்க. இங்க அங்கீகாரம் கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. படிச்ச படிப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கல, இருக்கிற வாழ்க்கைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுத்த நம்ம மக்களை நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. அப்படி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நேற்று சொல்லும் போதும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் எல்லாமே சரியான முறையில் சரியான இடத்துல செயல்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் நம்புறேன். அடுத்த உயிர் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் இப்போ போராட்டம் நடந்துன்னு இருக்குல்ல, அந்த போராட்டத்தை சீக்கிரமாக முடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் இந்த அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஏன்னா வலிகள் 1000, எல்லாருக்குமே வலிகள் இருக்கு. என்னுடைய வலிகள் தான் இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன். இதுதான் என்னுடைய பேச்சு, என்னுடைய வலியை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வலி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஆரம்பிச்சது யாரு, முடிச்சது யாரு, இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு இப்போ இருக்கிறவங்களை மட்டும் திட்டினா போதாது. இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க தப்பு பண்ணவங்க தான். அப்போ எல்லாருமே தப்பு பண்றாங்க. ஆனா இருக்கிறவங்க அதை சரியா செயல்படுத்தினா போதும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்க கரெக்டான முறையில மக்கள்ல ரிச் பீப்புள் புவர் பீப்புள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கல்வியை ஒரே மாதிரியான விஷயத்த கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருடைய சார்பா நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய வலி, என்னுடைய பெயின். ஸோ நானும் உங்ககிட்ட இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதை நீங்க செஞ்சாவே போதும். மேக்சிமம் மேபி சூன் வில் டூ வெரி பெஸ்ட் ரிசல்ட். நம்ம பசங்க அரசாங்கத்தில் படிக்கிற பசங்களே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா மாணவர்கள் கையில தான் அடுத்த தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள் உங்களை இன்னும் மேலே தூக்கிட்டு போவாங்க. நீங்க இதை செஞ்சாவே போதும். இதை நீங்க செஞ்சீங்கன்னாவே இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷன் உங்களை இன்னும் மேலே தூக்கிட்டு போவாங்க. நீங்க தான் எங்களுக்கு சரியானவங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் வளர்த்துருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்து பாருங்க. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி பேசணும்னு சொல்லி பேசாதீங்க. அரசாங்கத்தை திட்டுறதை விட நம்ம கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மாறினாதான் எல்லாமே மாறும். ஸோ மாற்றம் தேவைன்னா நம்ம முதல்ல மாறணும். இந்த பிரச்சனை எல்லாமே முடியணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் இன்னா. இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ. பாய்.